ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு யார் வந்து தகுதியுள்ளவர்கள், என்ன செஞ்சால் நீங்கள் வந்து தகுதி? ஃபஸ்ட்டு மனம் திரும்புகிறது வந்து சொன்னேன். மனம் திரும்பிட்டால் நம்ம வந்து தகுதி பெற்றுக்கிறோம். ரெண்டாவது, நம்ம பாவ அறிக்கை செய்கிறவங்க, பாவ மன்னிப்பை நிச்சயம் பெற்றவங்களாக இருந்தோம்னா நம்ம ஞானஸ்நானம் எடுக்க தகுதியுள்ளவர்களாக இருக்கிறோம். பாவ அறிக்கை செய்யணும். நம்ம பாவம் செய்துக்கிட்டு எதையுமே அறிக்கை செய்யாமல் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம்னா நம்ம அந்த ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு தகுதியே கிடையாது. பாவ அறிக்கை செய்கிறவர்களாக இருக்கணும். பாவம் செஞ்சுட்டா உடனே ஆண்டவரே நான் அந்த பாவம் செஞ்சுட்டேன் அப்படி சொல்லி அந்த பாவ அறிக்கை செய்கிறவர்களாக இருக்கணும். நீதிமொழி 28:13 பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவர்களாக இருக்கணும், அதுதான் தகுதி. அடுத்து மத்தேயு 3:5-6 பாவங்களை அறிக்கையிட்டு ஞானஸ்நானம் பெற்றார்கள் அப்படி சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஹல்லேலூயா. ஸோ பாவங்களை யோவான் ஸ்நானகத்தில் வந்து ஞானஸ்நானம் பெற வந்தாங்க. அவங்களே வந்து என்ன செஞ்சுருக்காங்க, பாவத்தை அறிக்கை செய்து அதை விட்டுட்டு தான் வந்து ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. ஸோ அது ரொம்ப முக்கியம். பாவங்களை அறிக்கை செய்துட்டு தான் ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. ரோமர் 10:9-10 வந்து நம்முடைய வாயினால் இயேசுவே தெய்வம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா அது ஒரு தகுதியாக இருக்குது. ரோமர் 10:9-10 பாருங்கள். ரோமர் 10:9-10 கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். ஸோ எப்படி ரட்சிக்கப்படுகிறதுனா எப்படி? ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும். எப்படி? வாயினாலும் அறிக்கை செய்யணும், தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார்னு இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். 10ஆம் வசனத்தில் நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை செய்யப்படும். ஹல்லேலூயா. ஸோ நம்ம தேவன் நீதியை நிறைவேற்றுகிறவர்களாக இருந்தால் இருதயத்தில் விசுவாசம் நமக்கு இருக்கணும். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு வரணும், சால்வேஷன் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அது வாயினால் அறிக்கை செய்கிறவர்களாக இருக்கணும். இயேசுவே தெய்வம், இயேசுவை பிதா மரித்தோரிலிருந்து எழுப்பினார் அப்படிங்கிற அந்த விசுவாச அறிக்கையை நம்ம வந்து என்ன பண்ணணும், அறிக்கை செய்யணும், வாயினால் அறிக்கை செய்யணும். அடுத்த வந்து இன்னொரு தகுதி வந்து என்னென்னா பாவங்களுக்காக மனம் கசந்து அழுகிறது ஒரு தகுதியாக இருக்குது. பாவங்களுக்காக என்ன பண்ணணும், மனம் கசந்து, நான் இப்படி ஒரு பாவம் செஞ்சுட்டு ஆண்டவரேன்னு மனம் கசந்து என்ன பண்ணணும், அழணும். மார்க் 14:72 பாருங்கள். அங்கே பேதுரு வந்து என்ன பண்ணார், மனம் கசந்து நான் அப்படி இயேசுவையே என்ன பண்ண மறுதளிச்சிட்டனே அப்படி சொல்லி மனம் கசந்து அழுகிறார். சேவல் கூடினவுடனே 3 தரம் மறுதளிப்பாயின்னு இயேசு தனக்கு சொன்ன வார்த்தையை பேதுரு நினைவு கூர்ந்து மிகவும் அழுதான். இப்படி பரிசுத்தமுள்ள தேவனை இயேசு கிறிஸ்துவை நான் வந்து மறுதளிச்சிட்டேனே அப்படி சொல்லி மனம் கசந்து அழுது, பாவம் செஞ்சுட்டேனேன்னு மனம் கசந்து அழுகிறான். ஆனால் யூதாஸ் வந்து அப்படிலாம் அழவே இல்லை. அவன் வந்து என்ன பண்ணுறான், இயேசுக்கிட்ட வராமல் அங்கே பிரதான ஆசிரியர்கள்ட்ட போய் நிற்கிறான். அவங்க வந்து அதெல்லாம் ஒன்றும் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்கிறப்ப போய் தூக்குப்பட்டு செத்துறான். ஸோ மனம் கசந்து அழுது பாவரிக்கை செய்தோன்னா ஆண்டவர் மன்னிச்சிருவார், நம்ம ஆண்டவர் கூட நித்தியமாக வாழ்ந்துருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் இன்னொரு தகுதி வந்து என்னென்னா சங்கீதம் 51:1-7 அப்புறம் 17ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயம் ஆவியுடையவர்களாக இருக்கணும். நம்ம இருதயத்தில் மேட்டிமை வந்து என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது, பெருமை இருக்கக்கூடாது. புரோக்கன் ஹார்ட்டாக இருக்கணும், புரோக்கன் ஸ்பிரிட்டாக இருக்கணும். நம்முடைய புரோக்கன் ஹார்ட்டு புரோக்கன் ஸ்பிரிட்னா வந்து என்னென்னா நம்மளால் எதுவுமே இல்லை, எல்லாமே கர்த்தர் தான் என்னை வச்சு எல்லாமே செய்கிறாரு அப்படின்ற ஒரு எண்ணம் நம்மளுக்கு இருக்கணும். அதுதான் புரோக்கன் ஹார்ட்டு. இந்த இருதயத்தை வச்சுலாம் இந்த திறமையை வச்சுலாம் நம்ம யாரையும் வந்து என்ன பண்ண முடியாது, ஆதாயப்படுத்த முடியாது, நம்ம எதையும் செய்ய முடியாது. புரோக்கன் ஹார்ட், புரோக்கன் ஸ்பிரிட். என்னோட ஸ்பிரிட்லாம் வந்து பெரிய காரியங்களை செய்கிறதுக்கு உகந்த ஸ்பிரிட் கிடையாது. ஆண்டவர் உள்ளே வந்தால் தான் எல்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி, அதுதான் வந்து புரோக்கன். ஸோ அந்த மாதிரி ஒரு நறுங்குண்டதான இருதயத்தை ஆண்டவரை உள்ளே ஏற்றுக்கொள்கிற ஒரு இருதயமாக இருந்துச்சுன்னா அதுதான் ஒரு உண்மையான மனம் திரும்புதல். அதுதான் வந்து ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு ரொம்ப தகுதி உள்ள ஒரு காரியமாக இருக்கும்.